சரி, அப்படி நான் என்னமா பண்ணேன்? அப்பா கிட்ட உன்ன பேச சொன்னேன். பேசுனது பர்மிஷன் வாங்குனது எல்லாமே நீதானமா? ஆ, அது சரிடா. ஆனா இன்னைக்கு சபையில அம்மாவை சந்தோஷத்துல திக்குமுக்காட வச்சது நீதானடா. பணம் நகையை விட விலை மதிக்க முடியாத பரிசை கொடுத்தது நீதான். ரொம்ப நன்றிடா. அம்மா, என்னம்மா நீ பெத்த புள்ளைகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? ஏதோ வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி நன்றி எல்லாம் சொல்ற. அண்ணா பாருங்க அம்மாவ. அப்படி இல்லடா. அம்மா அப்படிதானடா. நீ சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட உன்னை பெருமையா சொல்லுவாங்க. ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாரியா அரசாங்க அதிகாரி. இனி அழப்பாருதான். டேய், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதாவது பேசி கடுப்பேத்திராத. அது என்னமோ தெரியல, நான் வாயை திறந்தாலே எல்லாரும் கடுப்பாகறிய. வாயை திறந்தா ஒழுங்கா பேசணும். அத்த வாங்க, நம்ம நைட்டு சமையல் வேலையை ஆரம்பிப்போம். வா அத்த, இருங்க, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நானும் அக்காவும் சமைக்கிறோம். சரி. ஹலோ ஹலோ மேடம், நம்ம வீட்டுக்கு வர ஐடியாவே கிடையாது உங்களுக்கு. என்ன மேடம், கிளம்பலாமா? மாமா, இன்னைக்கு நீங்களும் அக்காவும் இங்கே இருங்க. இல்லப்பா, இங்கே இருந்தான்னு வச்சுக்கீங்க, அப்புறம் குவார்டர்ஸ் போனதுக்கு அர்த்தமே இல்லை. டேய், என்னடா நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்கடா. எதுக்குதான் அங்க போகணும்னு பறக்குறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருந்துட்டு போலாம்ல. இல்லம்மா, அப்புறம் புதுசா வந்தான்னு வச்சுக்கேன், கை கொட்டி சிரிப்பாரு. 2 நாள்ல புது வீடு கசந்து போச்சான்னு கேட்பாரு. தனியா வாழ தெரியலன்னு நக்கல் அடிப்பாரு. இதெல்லாம் தேவையாமா எனக்கு? டேய், அப்படி எல்லாம் கேட்க மாட்டாருடா.